அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நல்லவர், நல்லவராகவே இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் நல்லவராக இருந்து நன்மை கிருபைகளை தொடர செய்வாராக. பிரசங்கி 7வது அதிகாரம் 14வது வசனம். வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவதொன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான வார்த்தை, நல்ல ஆலோசனை. வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். எல்லார் வாழ்க்கையிலும் இந்த 2 காலங்கள் நிச்சயமாய் உண்டு. ஒரு நாளுக்கு எப்படி இரவும் பகலும் இருக்கிறதோ அப்படியே எல்லார் வாழ்க்கையிலும் வாழ்வு காலம் உண்டு, தாழ்வு காலம் உண்டு. எனவேதான் பவுல் சொல்லுகிறார், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன். இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? வாழ்வு காலத்திலே நன்மையை அனுபவித்திரு. தேவன் நமக்கு தருகிற நன்மையை நாம் அனுபவிப்பது அது தேவ அனுக்கிரகம். தேவ அனுக்கிரகத்தை சரியாய் பயன்படுத்துகிறவன் தேவன் தனக்கு கொடுத்த நன்மையை அனுபவிப்பானே என்று அகங்காரம் கொள்ள மாட்டான். என்ன அகங்காரம் கொள்வது? தாழ்ந்திருக்கிறவனை குறைத்து மதிப்பிடுவது, தாழ்ந்திருக்கிறவனை பரியாசம் பண்ணுகிறது. இந்த நிலை தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில எவ்வளவேனும் காணப்படக்கூடாது. பெருமை வாழ்வு காலத்தில் எவ்வளவும் வராதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வாழ்வு காலத்திலே நமக்குள்ளே பெருமை உண்டாகுமானால் நமக்கான நன்மையை நம்மால் அனுபவிக்கவே கூடாமற் போய்விடும். நேபுகாத் நேச்சரை நமக்கு தெரியும். கர்த்தர் அவனை உயர்த்தினார், அநேக வெற்றிகளை கண்டான். பாபிலோன் சாம்ராஜ்யத்தை அவன் கட்டி எழுப்பினான். அப்படிப்பட்ட நிலையிலே அவன் சொல்லுகிறான், இது நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று அவன் பெருமை கொண்ட போது கர்த்தர் அவனை விழத்தள்ளினார். வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவிக்க வேண்டிய நிலையிலே நன்மையை அனுபவிக்க கூடாமற் கீழே விழுந்தான். இப்பொழுது தாழ்வு காலம். இந்த நேரத்தில் அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? வானத்தை நோக்கி பார்க்கிறான், கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். தேவனே காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். எந்த உயர்ந்தவனையும் அவரால் தாழ்த்த முடியும், எந்த தாழ்ந்தவனையும் அவரால் உயர்த்த முடியும். இப்பொழுது அவன் தாழ்வு காலத்திலே சிந்தனை செய்கிறான். சிந்தனை செய்து அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தானியேல் 4:34. அந்நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்திரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்று சொல்லுகிறான். இந்த பூமியில எதுவுமே நிலையானது கிடையாது. இன்று வாழ்ந்திருக்கிறவன் நாளை தாழ்ந்து போவான், இன்று தாழ்ந்திருக்கிறவன் நாளை வாழ்ந்திருப்பான். எதுவும் நம்முடைய கையில் இல்லை. எனவே வாழ்ந்திருக்கும் போது நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்திலே சிந்தனை செய். எதனால இந்த தாழ்வு, ஏன் இந்த நிலைமை, சிந்தனை செய். அப்படி நேபுகாத் நேச்சர் சிந்தனை செய்ததுனால அவனுக்கு மீண்டும் ஒரு வாழ்வு காலத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அதுதான் தானியேல் 4:36 சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது, என் ராஜ்யத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன், அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. பார்த்தீர்களா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற தாழ்வு காலம் என்பது நமக்கான பனிஷ்மெண்ட் மட்டுமல்ல. அதை பனிஷ்மெண்டாய் பார்க்கக்கூடாது. மாறாக தேவன் எனக்கு தருணம் தருகிறார். எதற்கு? நான் சிந்தித்து நான் என்னை சரிப்படுத்தி கொள்ள. தாழ்வு காலத்தில் எவன் ஒருவன் சிந்தனை செய்கிறானோ அவனுக்கு ஒரு வாழ்வு காலத்தை அதற்கு அடுத்து நிச்சயமாக தேவன் வைத்திருக்கிறார். பாருங்கள், நேபுகாத் நேச்சார் அவருடையவன் அல்ல, அவன் அந்நியன், அவன் புறஜாதி, அவன் விக்கிரகத்தை வணங்குகிறவன். அப்படிப்பட்டவனே தாழ்வு காலத்தில் சிந்தனை செய்த போது, தேவனை நோக்கி பார்த்தபோது கர்த்தர் அவனுக்கு ஒரு வாழ்வு காலத்தை வைத்திருப்பார். ஆனால் இரத்தத்தால் மீட்கப்பட்டு அவரை அப்பா பிதாவை என்று அழைக்கிற
புத்திர ஸ்வீகாரத்தை பெற்றிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, இன்று ஒருவேளை நீ தாழ்ந்திருக்கிறதை குறித்து கலங்கி நிற்கிறாயோ, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். எதனால வாழ்க்கையில் இந்த நிலைமை? சிந்தித்து நீ உன்னை மாற்றிக்கொள், நீ உன்னை ஒப்புக்கொடு. நிச்சயமாக உனக்கு ஒரு வாழ்வு காலத்தை கர்த்தர் வைத்திருப்பார். அதில் நீ நன்மையை அனுபவித்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படிக்கு கர்த்தர் அனுக்கிரகம் நிச்சயம் செய்வார். ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நீர் எங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிற எல்லாமே எங்கள் நன்மைக்காக ஆண்டவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய திட்டத்தில், எங்களை குறித்து உம்முடைய திட்டத்தில் தீமை இல்லை. வாழ்வு காலமோ தாழ்வு காலமோ எதை நீர் அனுமதித்தாலும் அதிலே நன்மையே இருக்கிறது. நன்றி தகப்பனே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.